இந்த மாரி கார ஓட்டுனீங்கன்னா, யாருமே உங்க பக்கத்துல உட்கார மாட்டாங்க. ஒரு டிசிப்ளினே இல்லாம ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி எல்லா லேன்லயும் வளைச்சு, வளைச்சு ஓட்டுறது. டிராஃபிக் ஜாம் ஆகுறதுக்கும், கேயாஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கும் இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய காரணம். தேவையே இல்லாம லேன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லா வண்டியுமே லெஃப்ட் லேன்ல மட்டும் தான் போகணும். ஓவர்டேக் பண்றீங்க அப்படி இல்லன்னா ரைட் எடுக்க போறீங்க அப்படின்னா மட்டும் தான் ரைட் லேன் சேஞ்ச் பண்ணணும். நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா, லெஃப்ட் எடுக்கிறதுக்கு ரைட் லேன்ல இருக்கீங்க. ரைட் எடுக்கிறதுக்கு லெஃப்ட் லேன்ல ஓட்டுறீங்க. உங்க பின்னாடி வரவங்களுக்கு இத பார்க்க இரிட்டேட்டிங்கா இருக்கும். நைட் ஆனா போதும் ஹை பீம் ஆன் பண்ணிடுறது. ஹை பீம் வந்து ரொம்ப இருட்டா இருக்கிற இடத்துல நீங்க சேஃபா போகணுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணணுமே தவிர, ஆப்போசிட்ல வரவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ ஹை பீம் ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி போற எல்லா வண்டிக்கும் ஃபிளாஷ் அடிச்சு வழி கேட்டுட்டே போறது. நீங்க ஒண்ணும் ஆம்புலன்ஸோ இல்ல சைரன் வச்ச பெட்ரோல் வண்டியோ ஓட்டல. ஹார்ன் அடிச்சுட்டு தான் காரையே ஸ்டார்ட் பண்றது. எதுக்குங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஹார்ன் அடிக்கிறீங்க? லெஃப்ட் எடுக்கிறதுக்கு ஹார்ன், ரைட் எடுக்கிறதுக்கு ஹார்ன், ஸ்ட்ரெயிட்டா போறதுக்கு ஹார்ன், டிராஃபிக்ல நின்னா ஹார்ன். ஹார்னே அடிக்காம காரை சேஃபா ஓட்ட முடியுங்கிறத எப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பார்ட் 2 வேணும்னா டிரைவ் வித் ஸ்வைப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.